ஓஆர்ஆரில் சன்ரைஸ் வியூ பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். பார்த்தாச்சு, டைமும் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. நம்ம ஓஆர்ஆர் இவ்வளோ அழகாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. Welcome back to channel. எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope everyone is doing great. So it's election day today. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக ஏஞ்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் வண்டி சர்வீஸ் கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணியிருந்தேன், லைக் இன்னொரு 2 நாளில். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு 140 கிலோமீட்டர்ஸ் நம்ம கவர் பண்ண வேண்டியதாக இருக்குது. 128 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ண வேண்டியது இருக்குது 1000 கிலோமீட்டர் மார்க் ரீச் பண்ணுறதுக்கு. அதனால் சும்மா ஒரு 40 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான். அதனால் திடீர்னு ஏஞ்சோடனே சரி ஓகே லெட்ஸ் கோ அப்படின்னு பிளான் பண்ணி எங்கே போகிறதுன்னு தெரியல. நம்ம இருக்கிற ஏரியாலேருந்து எல்லாமே ஈசிஆர் சைடில் ரொம்ப கிட்ட. பட் ஓஆர்ஆர் நான் போனதில்லை. ஒரு தடவை லாஸ்ட்டு ஒரு ரைடில் மட்டும் நான் போயிருந்தேன். ஸோ ஓஆர்ஆர் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. மற்றபடி எந்த ஒரு சீரியஸ் ஐடியாவும் கிடையாது. எதுவுமே இல்லை, வெறும் க்ளவுஸ் அண்ட் ஷூ மட்டும் தான் போட்டிருக்கேன். நோ ரைடிங் கியர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட். ஹெல்மெட் இருக்கா, சரி ஓகே அவ்வளோதான். ஜாக்கெட்லாம் போடல, அப்படியே ஜஸ்ட் அப்படியே கேஷுவலாக போகலாம் அப்படின்னு. ஸோ ஒரு ட்ரிப் மீட்டர் வந்து 0ல் செட் பண்ணி வச்சுருந்தேன். அப் அண்ட் டவுன் நம்ம பிளான் வந்து பார்த்திங்கன்னா 80 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ அப்படியே ஒரு ஸ்டேஜில் போகிறோம். 40 கிலோமீட்டர் மார்க் வரும்போது வண்டி அப்படியே ஸ்டாப் பண்ணி ரிட்டர்ன் அடிக்க போகிறோம். அவ்வளோதான். தேர் இஸ் நாட் கோயிங் டு பி a much of a deal. ரிட்டர்ன் வந்துட்டோன்னா நாளைக்கு ஒரு நாள் தாண்டிட்டோன்னா டே ஆஃப்டர் டுமாரோ வந்து வண்டி வந்து சர்வீஸ் கொடுத்துடலாம். ஸோ அதான் கைஸ், இந்த வீடியோ வருமானு எனக்கு தெரியல. சும்மா மார்னிங் சன்ரைஸ் பார்க்கலான்னு ஒரு ஐடியா. பட் ஆனால் வந்து ஆல்ரெடி விடிஞ்சிருச்சு. வேணால் கொஞ்சம் புஷ் பண்ணி ஹைவேஸை பிடிப்போம். வெதர் வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஏர்லி மார்னிங் இப்போ தான் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வண்டியோட இன்ஜின் வந்து ஹீட் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஓவராலாக வந்து வெதர் வெளியிலையும் ஹீட்டாக இருந்ததுன்னா ஒன்றும் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஆனால் வெளில வெதர் வந்து சூப்பராக இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும்போது கால்கிட்ட வந்து லைட்டாக கொஞ்சம் அப்படியே அடுப்பில் வச்ச மாதிரி அனல் இருக்குது. அதுதான், மற்றபடி ஹீட் ஒன்று தெரியல. சன்ரைஸ் தெரியுதுங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் எல்லாம் ஒரே ஃபாகாக இருக்குது. சன்ரைஸ் கொஞ்சம் நேரம் பார்ப்போம். சன்ரைஸ் ஒரு டைம் லாஸ் போடலாம். லெட்ஸ் ஸ்பெண்ட் சம் டைம் ஹியர். ஒரு டீ கடை வந்து நிறுத்தலான்னு இருந்தேன். பட் ஆனால் அதெல்லாம் பிளான் பண்ணி பண்ண முடியாது. ஓஆர்ஆரில் சன்ரைஸ் வியூ பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். பார்த்தாச்சு, டைமும் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. வெயில் திருப்பி பட்டையை கிளப்பதுக்கு முன்னாடி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு எலெக்ஷன் ஓட்டு வர போடணும். ஸோ இந்த வீடியோ வரும்போது எல்லாமே எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் ஜஸ்ட் டெல்லிங் கைஸ். ஸோ நம்ம வண்டிங்க தான் இருக்குது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஓஆர்ஆர் இவ்வளோ அழகாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. இவ்வளோ க்ளீன், அதாவது பெரிய ரோடு, சான்ஸே இல்லை. ரைட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் போல இது. வீடியோஸில் பார்த்தோட சரி நம்ம தான் ரைட் பண்ணோம், ரைட் பண்ணுவோம். சரி போவோம். ஒரு ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் ரோடு. சூப்பர் செம்ம. சரி ஹெல்மெட்டை போடுவோம், கிளம்புவோம். ஃபஸ்ட்டு ஒரு டீயை குடிப்போம். தென் அதுக்கப்புறம் நம்ம கவர் பண்ண வேண்டிய அந்த 70 கிலோமீட்டர்ஸ் அப்படியே ஒரு ஸ்ட்ரெச் அடிப்போம். லெட்ஸ் see how it goes. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம். அண்ட் அந்த வீடியோ அப்படியே ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் அப்படியே மியூசிக் போட்டே நான் ஓட்டிடுறேன். வாட்ச் பண்ணுங்கள். இல்லை மியூசிக் வேணான்னா வெறும் இன்லைன் 4 சவுண்டு மட்டுமே நான் போடுறேன், எதுவுமே எடிட் பண்ணாமல். சி எப்படி நல்லா வருதா இல்லையா பார்ப்போம் வீடியோ.
இந்த ரோடு பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஓஆர்ஆர் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓஆர்ஆர் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ நைட்டில், சாரி ஏர்லி மார்னிங்கில் அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கெல்லாம் ஸ்பீட் டெஸ்ட்டு கண்டிப்பாக பண்ணலாம். நிறைய பேர் கிராசிங்கும் கிடையாது. ஸோ வருவோம், கண்டிப்பாக வருவோம். மீஞ்சூர் 49 கிலோமீட்டர், நம்ம இன்னும் 20 கிலோமீட்டர் ஃபார்வர்ட் போனோம். ஸோ தட் மேக்ஸ் அ 40 கிலோமீட்டர் மார்க். அட் ரிட்டர்ன் வந்து ஒரு 40 கிலோமீட்டர். ஸோ அப் அண்ட் டவுன் நம்ம ரைடு வந்து 18 கிலோமீட்டர்ஸாக இருக்கணும்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் வந்து 20 கிலோமீட்டர் ஃப்ரண்ட்டில் போகணும். ஸோ ஒன் வே வந்து 40 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ரிட்டர்ன் போகும்போது ஸோ 40 + 40 80 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக இருக்கும். நாலு அன்றைக்கி போய் வண்டி சர்வீஸ் கொடுக்கும்போது இந்த 80 ப்ளஸ் அன்றைக்கி போகிற ஒரு 40 மொத்தமாக சேர்த்திங்கன்னா 120 அழகாக போய் நிம்மதியாக போய் வண்டியை 1000 மார்க்கில் போய் சர்வீஸ் விடலான்னு இருக்கேன். 1 கிலோமீட்டர் கூட கம்மியாகக்கூடாது. வண்டியை கொஞ்சம் நல்லா வார்ம் அப் பண்ணுவோம் டயர்லாம். I just want to see how it feels. அங்கே ஏதோ ஒரு கோயில் தெரியுதுப்பா. அங்கே என்ன கோயில்னு தெரியலையே. ட்ரோன் எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருந்திருக்கும். ட்ரோன் எடுத்துன்னு வரல. Oh, look at this. இதெல்லாம் என்ன இடம்னு கூட எனக்கு தெரியாதுங்க. அப்படியே தான் போகிறோம். பச்சை பசன்னு இருக்குப்பா. இங்கெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க நல்லா. இங்கே பிளாட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஒரு சின்ன ஏரி. என்ன இடமா இருக்குது? செங்கல் சூளைகள் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இன்றைக்கி பார்த்து நம்ம டிஎஸ்எல்ஆர் எடுத்துன்னு வரல, நம்ம ட்ரோனும் கேரி பண்ணல. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன்னா, இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இது ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் ரைடு தான். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வி நீட் டு கம்ப்ளீட் த 1000 மார்க் பிஃபோர் ரீச்சிங் தி சர்வீஸ் சென்டர். ஸோ அதுதான் ஒரே பிளானாக எனக்கு இருந்தது. இன்னும் 140 கிலோமீட்டர்ஸ், சாரி 130 கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் இருந்தது. ஸோ இன்றைக்கி ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது வந்து சர்வீஸ் சென்டர் போகிற அன்றைக்கி பார்த்துக்கலான்னு சொல்லி தான் ஐடியா. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஒரு ரைடு வந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்குமான்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் ஓகே, இன்கேஸ் இஃப் யூ லைக் இட், கிவ் hit the like button and please do subscribe to the channel. As always, stay safe, be happy and peace out guys. இன்னைக்கு வந்து சர்வீஸாக எடுத்துன்னு போகிறோம். வண்டி எடுத்து 1 month ஆக போகுது. அதை இன்னொரு 3 நாளில் 1 month ஆயிரும். சர்வீஸ் காஸ்ட் ஆஃப் தி Z900